ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுவையான கோதுமை மாவில் ரொட்டி தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழைக்கு சுட சுட அந்த ரொட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ வாங்க இந்த கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டுருக்கலாங்க. இப்போ கேரட்டு, முட்டைக்கோசு, தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் மாவு எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும். அந்தளவுக்கு கையில் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குங்க. இலகுன மாதிரி இந்த மாவு பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் ரொட்டி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நாம் இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தண்ணியை தொட்டு தாங்க இந்த ரொட்டியை நம்ம தட்டணும். எண்ணெய் தொட்டு தட்டினீங்கன்னா ஒட்டிக்கும், கரெக்டாக தட்ட வராது. அதனால் கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரொட்டி தட்ட ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரி தட்ட வரும், கையிலையும் ஒட்டாதுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு ஓரங்களில் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த ரொட்டியை திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க.
இப்போ அவ்வளோதாங்க, கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளில் நம்ம ரொட்டி சுட்டு எடுத்துடலாங்க. இதில் நம்ம கேரட்டு, முட்டைக்கோசு, தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். சாப்பிடும்போது நல்ல வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு இந்த ரொட்டிக்கு நம்ம தேங்காய் சட்னி கெட்டியாக வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோதுமை ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் கோதுமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.